இன்னைக்கு நம்ம பிக் மாமாஸ் பியூட்டி சமையல்ல பார்க்க போற சமையல் என்ன சமையல்னா பிரியாணி. பிரியாணினாலே எல்லாருக்கும் ஒரு கிரேஸ் தான். நீங்க ஹைதராபாத் பிரியாணி, மெட்ராஸ் பிரியாணி, பெங்களூர் பிரியாணி சாப்பிடுவீங்க. இது ஆந்திரா ஸ்பெஷல். நல்ல செம்ம டேஸ்டா இருக்கும். எப்படி செய்யணும் நான் சொல்லி தரேன். ஓகே, முதல்ல நான் அதுக்கு தேவையான எல்லா விஷயத்தையும் நான் ரெடி பண்ணி வச்சிருக்கேன். என்னென்ன ரெடி பண்ணி வச்சிருக்கேன் உங்களுக்கு நான் சொல்லிடுறேன். சிக்கன் நல்லா சுத்தமா வாஷ் பண்ணி மஞ்சள் உப்பு போட்டு வாஷ் பண்ணிக்கணும். ஏன்னா அதில் பாக்டீரியா இருக்கும். ஸோ அதெல்லாம் வாஷ் பண்ணிட்டு நல்ல மேரினேட் தயிர் வச்சு மேரினேட் பண்ணி வச்சுருங்க ஃபர்ஸ்ட். ஏன்னா பிரியாணி செய்யும் போது அப்பதான் சிக்கன் வந்து சாஃப்டா இருக்கும், ஹார்டா இல்லாம. அதுக்கோசரம் அந்த மாதிரி பண்ணி வச்சிருக்கேன். அது தேவையான 3 வெங்காயம், 3 தக்காளி, அது தேவையான இஞ்சி பூண்டு தனியாக அதை இடிச்சு வச்சுருக்கேன். அதுக்கு தேவையான தயிர், புதினா தழை நல்லா கட் பண்ணி வாஷ் பண்ணி வச்சிருக்கிறேன். பச்சை மிளகா கீரி வச்சிருக்கிறேன். கொத்தமல்லி தழை கட் பண்ணி வச்சுருக்கேன். கருவேப்பிலை. அதுக்கு தேவையான தாளிக்க தேவையான பே லீஃபு, பட்டை, கிராம்பு, ஏலக்காய், மிளகு, சோம்பு, இது அதோட தேவையான. அதுக்கு தேவையான காஷ்மீர் ரெட் சில்லி பவுடர் 2 ஸ்பூனு, குழம்பு மிளகாத்தூள் 2 ஸ்பூனு, மஞ்சள் சிட்டிகை. அவ்வளோதான். இதுக்கு தேவையானது இதுதான். ஆந்திரா பிரியாணி போலாமா? ஃபர்ஸ்ட் அடுப்பு ஆன் பண்ணிக்கலாம். கிண்ணம் நல்லா காஞ்சிச்சு. நல்ல 2 குழி கரண்டி எண்ணெய் கொஞ்சம் லைட்டாக காஞ்சிடும். நம்ம இதெல்லாம் எடுத்து வச்சிருக்கோம் இல்லைங்களா, இதெல்லாம் இதில் போடணும். நல்லா பொரியுது பாருங்க. அது நல்லா பொரிஞ்சு வந்துடும். இந்த பச்சை மிளகா கீரி வச்சுருக்கேங்க, அந்த பச்சை மிளகா மட்டும் நான் போடுறேன். ஏன்னா அந்த காரம் கொஞ்சம் கம்மியாகும். அதுக்குதான் ரெடி ஆரம்பிச்சு பச்சை மிளகா நல்லா பொரிஞ்சிடும். இந்த கட் பண்ணி வச்சிருக்க வெங்காயத்தை போட போறேன். நல்ல வெங்காயம் கண்ணாடி பதத்துக்கு வரணும். அது வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணோம். மெயினா ஆந்திரா பிரியாணிக்கு இந்த ஆனியன் ப்ரௌன் கலர்ல மாறணும். கொஞ்சம் ப்ரௌன் கலர்ல மாறினாதான் பிரியாணிக்கு நல்ல ஒரு சுவை கொடுக்கும். வெயிட் பண்ணலாம். அதுக்குள்ள நான் இஞ்சி பூண்டு இடிச்சு வச்சுக்கிறேன். பார்த்தீங்கன்னா லைட்டாக ப்ரௌன் ஆயிடுச்சு. இப்போ நான் இடிச்சு வச்சிருக்க இஞ்சி பூண்டு நான் இதில் போட போகிறேன். அப்போ தான் பச்சை வாசனை போகும். பார்த்தீங்கன்னா இடிச்சு வச்சிருக்க இஞ்சி போட்டு அதை போட போகிறேன். இது பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கிடுவோம். இப்போ நான் இந்த கட் பண்ணி வச்சுருக்க தக்காளி அதை போடுறேன். தக்காளி போட்டாச்சு. இப்போ நல்லா இது நல்லா வதங்கணும். வதங்குற வரைக்கும் கொஞ்சம் வெயிட் பண்ணலாம். நான் சொன்னேன் இல்லைங்களா, அந்த தக்காளியோட மிளகாத்தூள் இதெல்லாம் போட்டுறேன்னா சீக்கிரமாக தக்காளி ஸ்மாஷ் ஆகிடும். கூட கொஞ்சம் உப்பு போட்டுட்டேன். இப்போ நல்லா இதெல்லாம் சேர்த்து கூட நான் இதை கருவேப்பிலை கொத்தமல்லி கொஞ்சம் போட போகிறேன். பார்த்தீங்கன்னா தக்காளி நல்லா ஸ்மாஷ் ஆகிருக்கு, தெரியுதுங்களா? நசுக்கிட்டு இப்போ நான் கொஞ்சம் புதினா போட போகிறேன். இந்த புதினா போட போகிறேன். புதினா எவ்வளோ அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். நல்லா வெந்து வர டைமில் நான் தயிர் கொஞ்சம் போடுறேன். தயிர் வந்து பிரியாணிக்கு சுவையை கொடுக்கும். அதுக்கோசம் தயிர் ஆல்ரெடி நான் சிக்கனில் தயிர் போடுறேன். பிகாஸ் சிக்கன் வந்து சாஃப்ட் ஆகிறதுக்கோசம் தான். அது சுவையை தூக்கி கொடுக்கும். 2 டிஃப்ரெண்ட். ஓகே, இதில் கொஞ்சம் தயிர், அதில் கொஞ்சம் தயிர். இப்போ நான் இந்த சிக்கனை தூக்கி அதில் போட போகிறேன். சிக்கன் இதில் போட்டாச்சு. இப்போ நான் நல்லா கலர போகிறேன். கிளறிட்டு ஒரு 5 மினிட்ஸ் தட்டு போட்டு மூடி வச்சு வேக வைக்கணும். அரை வேக்காடாக தான் இருக்கணும், ஃபுல்லாக வேகக்கூடாது. ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா பாயில் எடுத்துக்கும். பாருங்க, நல்லா கொதி வச்சு ஆல்ரெடி 3 டம்ளர் அரிசி நான் அரிசி கழுவி ஃபஸ்ட்டு ஊற வச்சிட்டேன். இப்போ நான் இதை அதுக்குள்ளே போட போகிறேன். நான் ஆக்சுவலி இன்றைக்கி வீட்டு அரிசியில் தான் செய்கிறேன். பிரியாணி அரிசிலையும் சேம் இதே ப்ராசஸ் தான். பிரியாணி அரிசியில் செய்கிறோம், இப்படி செய்கிறோம். நாங்கள் இன்றைக்கி வீட்டு அரிசியில் தான் செய்கிறோம். நல்ல சுவையாக இருக்கும். சேம் லாஸ்ட் வீடியோவில் நான் சொன்னேன் இல்லைங்களா, சேம் அதே மெஷர்மெண்ட் அரிசிக்கு சேம் அதே மெஷர்மெண்ட் வாட்டர் தான். 3 அரிசி 6 கப்பு தண்ணிக்கு 1/2 கப்பு தண்ணி கம்மி ஊற்றிருக்கேன். 5 கப்பு வச்சுட்டேன். ஸோ இது மேலே கொஞ்சம் புதினா போட்டு ரோஸ்ட் பண்ணி வைக்கிறோம். மேலே கொஞ்சம் புதினா போட்டுருவேன். லாஸ்ட்டாக தம் கட்டும் போது கொஞ்சம் புதினாவும் கொத்தமல்லி எடுத்து வச்சுருக்கேன். அது லாஸ்ட்டாக போடுவேன். தேவையான அளவு உப்பு போட்டுட்டு நான் க்ளோஸ் பண்ணி விட்டுறேன். நல்ல பாயில் ஸ்டேஜ் வரட்டும். ஒரு 10 மினிட்ஸ் ஆகட்டும். நான் அதுக்குள்ளே பிரியாணி தேவையான ரைத்தா செஞ்சு வச்சிட்டேன். வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகாய், புதினா, கொத்தமல்லி, கருவேப்பிலை, லைட்டாக சால்ட்டு, கர்ட், அவ்வளோதான். ரெடி ஆயிடுச்சு. இன்னும் ஃபியூ மினிட்ஸ் பிரியாணி ரெடியிடும். வெயிட் பண்ணுவோமா? இப்போ நெய் 2 ஸ்பூன் போட்டுட்டு 5 மினிட்ஸ் அப்படி தம் கட்டிங்கன்னா பிரியாணி ரெடி. ஓகே, நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்து சாப்பிட்டு பார்த்து எப்படி இருக்குன்னு கமெண்ட்ஸில் போடுங்க. ஓகே, மறக்காமல் கமெண்ட்ஸ் போடுங்க. லைக், சப்ஸ்கிரைப், பெல் பட்டன் மறந்துடாதீங்க. பாய்.